Hello Pasangala, Vanakkam and welcome to Vedantu Master Tamil. This is your master teacher Nivetha making bio learning very simplified. So in this session I have an important piece of information to share with all of you guys. IVSAT, Instant Vedantu Scholarship Admission Test நடக்குது all over Tamil Nadu. நம்ம வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நடக்குது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இப்படி 4 இடத்துல the offline centers are live now and we have kick started our courses. So என்னென்ன கோர்ஸ் நடக்குது பசங்களா? 8 to 12th foundation course, NEET and JEE கான admission start ஆயிடுச்சு பசங்களா. So இந்த ஒரு scholarship test எழுதுறதுனால you will be getting a very good scholarship, okay, so that உங்க fees வந்து ரொம்ப கம்மியாவும் affordable ஆன feesல quality education கொடுக்கறதா வேதாந்துவோட mottoவே, okay. So 100+ crore scholarship pool is happening. Don't forget to register now. The link is given in the description below பசங்களா. So எதுக்குப்பா நான் இந்த IVSAT போய் ஆஃப்லைன்ல எழுதணும்? ஏன்னா பசங்களா உங்களுக்கு 2 times ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஓகே, டபுள் மடங்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதனால உங்க ஃபீஸ் இன்னும் குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பசங்களா. எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரீ 1-to-1 counseling from our experts, that is also possible. Book your slots now. Go get yourself registered. The link is given in the description below, okay. So இன்னைக்கு மேம் என்ன மேம் பண்ண போறீங்க? Today I'm going to discuss a very important chapter. Class 11 தான் பண்ண போறேன். நிறைய பேர் மேம் class 11 class எடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. So I thought class 11 biologyல இருந்து human physiology topicல இருந்து chemical coordination and integration chapter ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். நம்ம உடம்ப பத்தி நம்மளே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு சாப்டர் தான் இது. இது வந்து நான் endocrinologyன்னு கூட சொல்லுவேன் because it's the study of endocrine glands பசங்களா. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். உங்க போர்டு எக்ஸாம்க்கு ஆகட்டும், உங்க நீட் எக்ஸாம்க்கு ஆகட்டும் ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் இந்த ஒரு டாபிக், ஓகே. எஸ், ஐ ஹவ் சூசன் NCERT லைன் பை லைன் பண்ண போறோம், குவிக்கா பண்ண போறோம். அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ஹைப்பர் செக்ரீஷன் என்ன, ஹைப்போ செக்ரீஷன் என்ன, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன். வாட் இஸ் த ஹார்மோன் தட் இஸ் இன்வால்வ் இன் த மெட்டமார்போசிஸ் ஆஃப் tadpole to frog? எல்லாருக்குமே தெரியும் மெட்டமார்போசிஸ்னா என்ன. ஒரு லார்வல் ஸ்டேஜ் இருக்கும், அந்த லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு அடல்ட் வரும், கரெக்டா? ஸோ ஒரு ஹார்மோன் இன்வால்வ் ஆயிருக்கு பசங்களா இந்த மெட்டமார்போசிஸ். ஸோ ஹார்மோனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக தான் நான் இந்த question include பண்ணிருக்கேன். The name of the hormone is பசங்களா your thyroxine, okay. So the hormone which is involved in metamorphosis is your thyroid hormone, that is your thyroxine. ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இங்க பாருங்க, why are women have more mood swings than men? கரெக்டா? நம்ம விமெனுக்கு தான் லைக் கேர்ள்ஸுக்கு தான் நிறைய கோவம் வரும், ரைட்? they have a lot of mood swings. காலையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, மத்தியானம் ரொம்ப சோகமா இருப்பாங்க. why this mood swings is happening in women? It is not a joke பசங்களா. அவங்க ஒன்றும் சும்மா அப்படி பண்ணல, because there are a lot of hormonal changes that is happening in a women's body. That is what leads to mood swings, okay. So இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா please do stay with me till the end. This chapter is going to be a bonus chapter. ஏன்னா உங்க போர்டு எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான சாப்டர். 5 மார்க் question கேட்கலாம், ஓகே. அதே மாதிரி உங்க நீட் எக்ஸாம்ல 2ல இருந்து 3 question அசால்ட்டா இந்த ஒரு சாப்டர்ல இருந்து கேட்கலாம் பசங்களா. Let's get into the session. So இந்த செஷன்ல என்னென்ன பார்க்க போறோம்னா endocrine glands பார்க்க போறோம், hormones produced by the endocrine glands பார்க்க போறோம், அதோட ஃபங்க்ஷன், அதோட டிஸார்டர், ஓகே. அந்த ஒரு ஹார்மோன் குறைவா செக்ரீட் ஆனா ஹைப்போ செக்ரீஷன் சொல்லுவாங்க, அதுக்கான டிஸார்டர். அதே ஒரு ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆனா அது வந்து ஹைப்பர் செக்ரீஷன் சொல்லுவாங்க, அதுக்கான டிஸார்டர்ஸ். அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம் பசங்களா. தென் classification of hormone and mechanism of hormone action, okay. இந்த டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அங்கங்கே நான் சொல்லிடுவேன், இது ரொம்ப முக்கியம், இது கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்கன்னு. ஸோ you can make sure that you learn that thoroughly. NCERT புக் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. Yes, we'll get into the session பசங்களா. Yeah, what are glands? Glandsனா என்ன பசங்களா? They basically are structures that produce certain secretions, okay. அததான் நம்ம glands னு சொல்றோம். 2 விதமான glands இருக்கு பசங்களா. ஒன்னு வந்து endocrine glands, okay. இன்னொன்னு வந்து exocrine glands, okay. endo and exo. இது ரொம்ப முக்கியம், ஈஸியான 2 மார்க் question. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. endocrineனா they are
glands without ducts. Okay, enna pasangla? They are glands without ducts. Okay, or ductless gland nu kuda sollalam. Exocrine na they are glands with duct. Okay, so example enna ma'am, endocrine glands enna ma'am produce pannom? They produce substances called hormones pasangla. ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, your pituitary gland, your thyroid gland, pineal gland, they are all examples for your endocrine glands. அதே exocrine glands என்ன ma'am produce பண்ணும்? They produce secretions. Okay, உங்க salivary gland என்ன produce பண்ணுது? Salivary juice. Okay, or saliva. Okay, then you have your bile juice produced by your liver. They are all example for your exocrine glands pasangla. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த endocrine glands பத்தின இன்ஃபர்மேஷன் தான். We will get into the session. Yes, these are the different endocrine glands. Okay, let us start with brain. Brain la வந்து hypothalamus, pituitary, pineal gland இருக்கு பசங்களா. Then coming to the thorax, here you have thyroid and parathyroid. Coming to the chest, you have a gland called thymus. அதுக்கப்புறம் நம்ம abdomenல pancreas னு சொல்லி ஒரு endocrine gland இருக்கு. Then you have your adrenal gland. அதுக்கப்புறம் ovaries and testes. Okay, other than that you have your kidney, okay, also acting as your endocrine glands. Okay, which is the smallest and largest endocrine gland in human body? இந்த question உங்க எக்ஸாம்ல கேட்கலாம். smallest gland வந்து pineal gland பசங்களா. Okay, இந்த pineal gland எங்க இருக்கு? என்னோட brainல இருக்கு. largest gland எது தெரியுமா? Thyroid gland. Okay, smallest is pineal and largest is thyroid gland. Do not forget this one topic. ஓகே, இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு லைன் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த சாப்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டபுள் தமாக்கா சாப்டர். ஓகே, அவங்க என்சிஆர்டி எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும், நீட் எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் பசங்களா. endocrine glands lack ducts and hence are called ductless gland. They produce hormones. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகே, the classical definition of hormone as chemicals produced by endocrine gland and released into the blood. ஏன் வந்து இது ductless ன்னு சொல்றோம்? ஏனா பசங்களா, imagine this is an endocrine gland. Okay, it will produce its hormone where directly into the blood. From the blood it will go to the target cell. என்னோட டார்கெட் செல்லுக்கு போகும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல்ஸ். அப்படின்னா என்னப்பா, அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ கிடையாது. they are not going to add to the nutrients of the body. Okay, they are intercellular messengers. அப்படின்னா என்ன? ரெண்டு செல் இருக்கு. ஓகே, ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு they pass the messages. That is why we call it as intercellular messengers பசங்களா. and they are produced in trace amount. ரொம்ப கம்மி குவான்டிட்டியில தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஓகே, மில்லிகிராம், நானோகிராம், பீகோகிராம், அந்த அளவுக்கு தான் they are being produced. எல்லா ஆர்கானிசம்ஸ், vertebrates, fishes, amphibians, reptiles, mammals எல்லார்கிட்டயுமே endocrine system இருக்கு. invertebratesலயும் endocrine system இருக்கு. பட் அது வந்து ரொம்ப ஒரு primitive-ஆன system. Okay, now we shall continue பசங்களா. இதுதான் உங்க human endocrine gland. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி hypothalamus, pineal, pituitary, thyroid, parathyroid, thymus, pancreas, adrenal, testis and ovaries. இத தவிர other endocrine glands இருக்கு. your heart, okay, your kidney and your GIT, gastrointestinal tract. ஒன்னொன்னா கிளியரா பார்க்கலாம். you don't have to worry. so முதல்ல நம்ம பார்க்க போறது hypothalamus. okay, so hypothalamus எங்க இருக்கு பசங்களா? என்னோட brainல இருக்கு. okay, it is present in the basal part of diencephalon in the forebrain. okay, உங்க எல்லாருக்குமே தெரியும் neural control and coordinationல படிச்சிருக்கோம். இது எதுக்கு உதவுது பசங்களா? hypothalamus, it regulates body temperature. என்னோட thirst, hunger, அது எல்லாமே ரெகுலேட் பண்றது என்னோட hypothalamus தான். என்னோட hypothalamusல சில செல்ஸ் இருக்கு. அந்த செல் பேரு neurosecretory cells. okay, called nuclei which produce hormones. அந்த neurosecretory cells என்ன சொல்றோம்னா nuclei ன்னு சொல்றோம். அது ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, சோ ஹைப்போதலாமஸ் வந்து ரெண்டு விதமான ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் பசங்களா. ஒன்னு வந்து ரிலீசிங் ஹார்மோன்ஸ். ஓகே, எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா கேளுங்க. ரிலீசிங் ஹார்மோன்ஸ்
and inhibitory hormones. Okay, releasing and inhibitory. What is releasing hormone? Okay, இவங்க வந்து என்னோட pituitary gland வந்து stimulate பண்ணுவாங்க. Okay, pituitary gland stimulated or activated. ஓகே, அதுதான் நம்ம ரிலீசிங்னு சொல்றோம். ஓகே, இதே இன்ஹிபிட்டிங் வந்து அதே பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து இன்ஹிபிட் பண்ணப்படுது. ஓகே, ஸோ ரெண்டு ஹார்மோன் இருக்கு. ரிலீசிங் ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் GnRH ன்னு சொல்றோம். ஓகே, இந்த GnRH என்ன பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்டிமுலேட் மை பிட்யூட்டரி டு ப்ரொடியூஸ் கோனாடோட்ரோபின்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கேளுங்க. gonadotropin releasing hormone that is produced by our hypothalamus stimulates my pituitary. இங்க வந்து hypothalamus இருக்கு, இங்க வந்து pituitary இருக்கு. இந்த hypothalamus எப்போ GnRH ப்ரொடியூஸ் பண்ணதோ அப்பதான் என்னோட pituitary gonadotropins செக்ரீட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி I have inhibiting hormone. அந்த ஒரு inhibiting hormone பேரு somatotropin. ஓகே, இந்த somatotropin இல்ல, somatostatin. ஒரே ஒரு நிமிஷம். Yes, it is somatostatin. Okay, இந்த somatostatin என்ன பண்ணோம்னா it is going to inhibit my growth hormone. So என்ன பண்ணோம், இது வந்து it is yes. So somatostatin is going to inhibit my growth hormone. Okay, so அதனால தான் அத வந்து inhibiting hormone னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, பை அது டச் ஆகுது போல. Okay, keep. Yes, so these are the two hormones that are produced by your hypothalamus. One is your releasing hormone, other one is your inhibitory hormone. Okay, so இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, gonadotropin releasing hormone and your somatostatin that is going to inhibit my growth hormone. பசங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். These hormones originating in the hypothalamus pass through the axon and are released from their nerve endings. These hormones reach the pituitary through a portal circulatory system and regulate the function of the anterior pituitary. So என்னோட hypothalamus வந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுது? என்னோட anterior pituitary கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். The posterior pituitary is under the direct neural regulation of the hypothalamus. Okay, so இத வந்து நம்ம pituitary வந்து மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவோம். நம்ம ஹைபோதலாமஸ் வந்து நம்ம மாஸ்டர் ஆஃப் தி மாஸ்டர்னு சொல்லலாம். ஓகே, என்னோட மாஸ்டரே கண்ட்ரோல் பண்றது யாரு? ஓகே, that is my hypothalamus. Okay, that's very very important. இத தவிர பசங்களா, listen to me very carefully. So இத தவிர you also have two hormones. என்னோட ஹைபோதலாமஸ்ல இன்னும் ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கு. One is your ADH, anti-diuretic hormone, that is also called as vasopressin. இன்னொன்று வந்து oxytocin பசங்களா. So these two hormones are produced by the hypothalamus. Okay, but they are stored and released. They are stored and released by your posterior pituitary. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட posterior pituitary வந்து இதை ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஓகே, எஸ். இப்போ நம்ம இந்த ADH பத்தின இன்ஃபர்மேஷனை கிளியரா புரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ADH? இட் இஸ் ஆன்டி டையூரெட்டிக் ஹார்மோன். ஆன்டி டையூரெட்டிக் hormone. Okay, இந்த anti-diuretic hormone என்ன மேம் பண்ணும்? It is going to help in the reabsorption of water
from the tubular parts of the nephron. எல்லாருக்குமே தெரியும் நெஃப்ரான்ஸ் எங்க இருக்கு, என்னோட கிட்னில இருக்கு. ஓகே, ஸோ எப்பெல்லாம் என்னோட உடம்புல இருந்து அதிகம் தண்ணி வெளியே போகுதுன்னு என்னோட உடம்புல வந்து ஒரு சிக்னல் இருக்கோ, at that time your hypothalamus produces ADH. It is released by your posterior pituitary. Okay, it is going to help in the reabsorption. ரொம்ப ரொம்ப முக்கியமான word, reabsorption of water, okay, and minerals from nephrons. Okay, it is going to help in the reabsorption. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். So it is going to prevent diuresis. என்ன பண்ணோம் பசங்களா, இது வந்து diuresis prevent பண்ணோம். மேம் diuresisனா என்ன மேம்? diuresis வந்து ரொம்ப சிம்பிளான டேர்ம், frequent urination தான் பசங்களா நம்ம diuresis ன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகே, இப்போ இந்த ADH வந்து நம்ம vasopressin கூட சொல்றோம். ரெண்டு பேர் இருக்கு. hyposecretion ஞாபகம் வச்சுக்கோங்க, hyposecretion of ADH, okay, results in a condition called diabetic, okay, diabetic insipidus ன்னு சொல்லி ஒரு கண்டிஷனுக்கு அது லீட் பண்ணோம் பசங்களா. வாட் இஸ் திஸ் diabetic insipidus மேம்? இது எப்போ வந்து நம்மளுக்கு வரோம்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸார்டர், மெட்டபாலிக் டிஸார்டர். என்னோட உடம்புல எப்போ வந்து என்னோட ADH வந்து ரொம்ப குறைவா செக்ரீட் பண்ணப்படுதோ, then the person will get diabetic insipidus. இதோட சிம்டம்ஸ் என்ன? தண்ணி வந்து ரீஅப்சார்ப் ஆகாது, the water is not reabsorbed, so frequently urination ஆயிட்டே இருக்கும், ரொம்ப thirst இருக்கும், they will be very thirsty, very tired. Okay, so diabetic insipidus க்கு diabetic mellitus க்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. mellitus is caused by insulin, okay, whereas insipidus is caused due to your ADH. okay, இதுதான் பசங்களா ADH பத்தின இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கமிங் டு ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசினை வந்து நம்ம பர்த் ஹார்மோன் சொல்றோம். ஓகே, இல்ல இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, லவ் ஹார்மோன் சொல்றோம். ஓகே, எப்பெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கோமோ அப்ப நம்ம உடம்புல வந்து இந்த ஆக்சிடோசின் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, so coming to the function, what is the function of oxytocin? It helps in contraction of smooth muscles during labor. எப்ப வந்து ஒரு குழந்தை ரெடியா இருக்கோ வெளி உலகத்துக்கு வரதுக்கு, லேபர்ல இருப்பாங்களா, அந்த லேபர் பெயின் வரும்ல, that is because of this hormone called oxytocin. Okay, it helps in contraction of smooth muscle. இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா, it activates my mammary gland to secrete milk. ஓகே, இது ரெண்டுமே pregnancy related, so அதனால தான் நம்ம ஆக்சிடோசினை birth hormone ன்னு சொல்றோம். This is all about your hypothalamus பசங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போலாம், pituitary gland. ஓகே, so this pituitary gland is located in a bony cavity called sella turcica. Just one second. Yes, it is located in a bony cavity called sella turcica. Okay, இது என்ன சைஸ்ல இருக்கும்னா, it will be a size of a pea பசங்களா. நம்ம pea இருக்குல, pea plant இருக்குல, அந்த seed இருக்குல, அந்த சைஸ்ல தான் இருக்கும். Okay, it is attached to the stalk, okay, to the hypothalamus via stalk. நீங்க பாக்குறீங்கல, இதுதான் உங்க pituitary. Okay, இதுதான் உங்க hypothalamus. Okay, so this pituitary has two regions. Anatomically it is divided into two regions. ஒன்னு வந்து adenohypophysis, okay, இன்னொன்னு வந்து neurohypophysis. okay, ma'am, hypophysis na enna ma'am? hypophysis na pituitary பசங்களா. adenohypophysis consists of two portions, pars distalis and pars intermedia. இந்த adenohypophysis-ல இப்போ ரெண்டு ரீஜன் இருக்கு. ஒன்னு வந்து pars distalis, okay, இன்னொன்னு வந்து pars intermedia. ஓகே, எல்லாருமே ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த pars distalis இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் anterior pituitary. என்னன்னு சொல்றாங்க? அத anterior pituitary ன்னு சொல்றோம். ஓகே, clear? This is a very important part பசங்களா. This is producing a lot of hormone. The anterior pituitary produces a lot of hormone like growth hormone, okay, FSH, LH. I will tell you what are all this. நீங்க கவலையே படாதீங்க. Okay, prolactin,
then TSH, thyroid stimulating hormone, okay, and then you have ACTH. Okay, இந்த எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரீட் பண்றது உங்க anterior pituitary. இந்த pars intermediaன்றது ஒரே ஒரு ஹார்மோன் தான் செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன் பேரு MSH, melanocyte stimulating hormone. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த நியூரோஹைப்போஃபைசிஸ் நம்ம வந்து posterior pituitary சொல்றோம். இந்த நியூரோஹைப்போஃபைசிஸ் வந்து எந்த ஒரு ஹார்மோனும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ என்ன மேம் பண்ணோம்? என்னோட ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஹார்மோனை வந்து இந்த posterior pituitary வந்து ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் does not produce any hormone, does not produce any hormone, okay, but stores and releases the two hormones, namely your ADH and oxytocin. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவுதான் பசங்களா உங்க பிட்யூட்டரியோட இன்ஃபர்மேஷன். ஓகே, எஸ், நவ் வி ஷல் கண்டினியூ. இதோட ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பசங்களா, இதுதான் உங்களோட ஹைப்போதலாமஸ். ஓகே, திஸ் இஸ் யோர் anterior pituitary, this is your posterior pituitary. ஸோ எப்படி இருக்கு பசங்களா கனெக்ஷன்? இதுக்கும் போர்ட்டல் சர்க்குலேஷன்ல இருக்கு. my hypothalamus and anterior pituitary are connected via a portal circulation. அதே என்னோட posterior pituitaryயும் என்னோட hypothalamusம் they are connected via neuronal. Okay, this could be a very very important question. Yes, we should continue. இப்போ let's try to understand what are the function of each of the hormones. Okay, so முதல்ல நம்ம பார்த்தது growth hormone, கரெக்ட்டா? so இந்த growth hormone என்ன மேம் பண்ணோம்? growth hormone obviously helps in growth, கரெக்ட்டா? so இந்த growth hormoneல ரெண்டு விதமான ஒரு disorders வரலாம். okay, one is hyposecretion, okay, hyposecretion. இன்னொன்று வந்து ஹைப்பர்செக்ரீஷன். ஹைப்போனா என்ன? என்னோட growth ஹார்மோன் வந்து கம்மியா இருக்கு, என்னோட GH வந்து கம்மியா இருக்கு, அதை தான் நம்ம வந்து ஹைப்போன்னு சொல்றோம். so there is one condition called pituitary dwarfism. it leads to what பசங்களா? pituitary dwarfism. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப குட்டியா இருப்பாங்க, ஹைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். one of the reason for that is pituitary dwarfism பசங்களா. இப்போ இந்த ஹைப்பர் செக்ரீஷன் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஓகே, ஹைப்பர் செக்ரீஷன் இன் child, ஹைப்பர் செக்ரீஷன் இன் adult. Okay, hypersecretion in child leads to a condition called gigantism. என்ன சொல்றாங்க? gigantism ன்னு சொல்றோம். Okay, so ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, கரெக்ட்டா? so that is 6.5 7 feet அந்த அளவுக்குலாம் இருக்கவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்க உடம்புல growth ஹார்மோன் வந்து அதிகமா செக்ரீட் பண்ணப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, then you have adult. in adult you have a condition called acromegaly. okay, acromegaly na enna ma'am? adu vandu adulta irukumbodhu when the pituitary gland produces a lot of growth hormone, it results in severe disfigurement of the face. okay, avanga face oda shape e vera mari maarirum. okay, I hope this is clear. idu da growth hormone pathina information. okay, aduthathu enna ma'am irukku? prolactin. okay, growth hormone ku aduthathu edupa? prolactin. prolactin enna pannona? it is going to stimulate my mammary glands. ஒரு குழந்தை வந்து அம்மாவோட வயித்துல இருக்கும்போதே this prolactin will be synthesized. okay, it stimulates my mammary glands and it is going to help in the release of milk. okay, அதுதான் பசங்களா formation of milk in them. அடுத்தது வந்து TSH, thyroid stimulating hormone. இந்த thyroid stimulating hormone என்ன பண்ணோம்னா it is going to stimulate my thyroid glands, okay, to produce the thyroid hormones, that is your T3 and T4. so எப்பெல்லாம் thyroid test பண்றாங்களோ they will see for TSH,
T3 and T4 இந்த மூணுத்துக்கான டெஸ்ட்டுமே கண்டிப்பா பண்ணுவாங்க பசங்களா. ஓகே, அடுத்த ஹார்மோன் என்ன? ACTH. ACTH ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? adrenocorticotropic hormone. ஸோ இது என்ன பண்ணோம்னா, it is going to stimulate my adrenal cortex. என்னோட adrenal cortex stimulate பண்ணும் to release corticoids. Okay, that's very important. Then you have your gonadotropins. இது ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. gonadotropins ரெண்டு விதத்துல இருக்கு. ஒன்னு வந்து FSH, follicle stimulating hormone. Okay, இன்னொன்று வந்து luteinizing hormone. Okay, LH and FSH. Okay, what are they going to stimulate? They are going to stimulate the gonadal activity. Gonads na edu pasangla? Ovaries and testes. Okay, they are going to stimulate your ovaries and testes. அதனால தான் அதை வந்து நம்ம gonadotropins ன்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். In male, FSH androgens regulates spermatogenesis. In female, LH induces ovulation. Ovulation na enna? It is a release of ovum from the Graafian follicle. Okay, and maintains the corpus luteum formed from the remnants of the Graafian follicle after ovulation. What is this corpus luteum? எப்போ ovulation ஆன அப்புறம் அந்த empty Graafian follicle தான் நம்ம வந்து corpus luteum ன்னு சொல்றோம். FSH stimulates growth and development of the ovarian follicles. So these are the 5 important hormones of your anterior pituitary. Okay, pars distalis oda ஒரு function தான் இது. அடுத்தது you have MSH, melanocyte stimulating hormone. So in MSH enna pannom? Who is producing MSH? It is your pars intermedia, correct? So this MSH is going to stimulate my melanocytes. Ma'am, melanocytes na enna ma'am? Melanocytes are those pigment cells pasangla. They are pigment producing cell. What is a pigment? Melanin. Okay, melanocyte produces a pigment called melanin. Okay, so என்ன நடக்குது பசங்களா, எப்பலாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அப்ப அங்கங்க பிக்மெண்டேஷன் ஆயிரும், கரெக்ட்டா? So what is happening? Your MSH is stimulating your melanocyte to produce melanin. As a result, you will get pigmented. Okay, that's very important. Yeah, அதுக்கு அடுத்தது we already discussed oxytocin acts on the smooth muscle of our body and stimulates their contraction. In females, it stimulates a vigorous contraction of the uterus at the time of childbirth and milk ejection from the mammary gland. இதெல்லாம் already discuss பண்ணிட்டோம். Vasopressin acts mainly at the kidney and stimulates your nephrons, okay, for the reabsorption. Tubular parts of the nephron வந்து அது stimulate பண்ணும். ரெண்டு gland முடிச்சிட்டோம் பசங்களா, ஒன்னு வந்து pituitary, இன்னொன்னு வந்து hypothalamus. Okay, pituitary தான் நம்ம வந்து master gland ன்னு சொல்றோம். ஏனா it is going to control your thyroid gland, it is going to control your gonads. Okay, அதனால தான் we call it as master gland. இன்னொரு ரொம்ப முக்கியமான gland pineal gland. Okay, this is the smallest gland. நீங்க பாருங்க பசங்களா, இதுதான் hypothalamus. இதுக்கு பின்னாடி தான் dorsal sideல தான் இருக்கு உங்களோட pineal gland. Okay, it's present in the dorsal side. dorsalனா என்ன? பின்னாடி. ventralனா என்ன? முன்னாடி. Okay, pineal secretes a hormone called melatonin. ரொம்ப முக்கியமான விஷயம். Melatonin plays an important role in the regulation of a 24-hour diurnal rhythm. ரொம்ப முக்கியமான விஷயம். For example, it helps in maintaining the normal rhythms of sleep-wake cycle. Okay, தூக்கமின்மை, insomnia கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்போ வரும்? When the melatonin is not secreted properly in your body. Okay, and it also helps in regulating body temperature. Okay, in addition, melatonin also influences metabolism, pigmentation, menstrual cycle as well as our defense capability. Okay, ஒரு 3 மாசம், ஏன் 3 மாசம், 2 மாசம் நீங்க ஒழுங்கா தூங்காம இருங்களே, pigmentation வரும், உங்க டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாகும், உங்க menstrual cycle வந்து irregular ஆயிரும், everything will go over because அந்த 8 மணி நேரம் தூக்கம் அவ்வளோ முக்கியமான விஷயம் பசங்களா. it is so very important. Okay, and that pineal gland, it produces a hormone called melatonin. இந்த melatonin எப்போ பசங்களா நம்ம உடம்புல செக்ரீட் ஆகும்? எதுக்கு சொல்றாங்க? தூங்குறதுக்கு 1 hour before please don't watch mobiles. Okay, please sleep in dark. Why are they advising all
all this, okay? Because that light, and the light will inhibit the production of melatonin. Okay, melatonin produce ஆனால உங்களுக்கு தூக்கம் வரும். So a warm glass of milk before sleep is going to help your body to produce melatonin. Okay, நிறைய விஷயம் இருக்கு when I talk about melatonin. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் melanocyte stimulating ஹார்மோனுக்கும் melatoninக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ரெண்டுமே வேற வேற விஷயம். Okay, now let's continue. Let's try to understand about thyroid gland pasangla. Okay, the thyroid gland is composed of two lobes which are located on either side of the trachea. Enoda trachea engana, on either side of the trachea I have this thyroid gland. It's a butterfly shaped gland in kuda sollalam. Okay, it is interconnected with a thin flap of connective tissue called isthmus. Okay, so in the thyroid gland la pasangla rendu vidhamana cells irukku. One vandu follicles, okay, இன்னொன்று வந்து stromal tissue. So you have two kinds of tissues, one is follicle, other one is your stromal tissue. Okay, each thyroid gland is composed of follicular cell enclosing a cavity, and these follicular cells are going to produce two very very important hormone. Okay, one is T3, another one is T4. Okay, T3 na enna ma'am? It is triiodothyronin. Okay, what is T4 ma'am? tetraiodothyronin. அதுக்கு இன்னொரு பேரு இருக்கு thyroxine. Okay, T4 க்கு இன்னொரு பேரு என்ன பசங்களா? thyroxine. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ். I'm not joking, very very important hormone. Thyroid பத்தின question கண்டிப்பா question paperல இருக்கும் பசங்களா. Okay, it is the largest gland in your body. Okay, இப்போ hypothyroidism na enna, hyperthyroidism na enna, அது என்னெல்லாம் காஸ் பண்ணோம் அதெல்லாம் நம்ம இப்போ கிளியரா படிச்சிடலாம். Okay, இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு I need a very very important mineral. Okay, that is your iodine. எனக்கு iodine என்ற ஒரு எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட thyroid hormones produce பண்றதுக்கு. Okay, இப்போ iodine வந்து டெஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா உங்க ஃபுட்ல you will get thyroid issues. அது என்னன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Okay, shall we try to understand what is hypothyroidism, what is hyperthyroidism? Okay, முதல்ல நம்ம hypothyroidism பார்க்கலாம் பசங்களா. Hypothyroidism is less secretion of your thyroid hormones. Okay, so when does this happen? This happens when there is less iodine in the diet. நான் சாப்பிட்ற சாப்பாடுல அயோடின் கம்மியா இருந்துச்சுன்னா hypothyroidism நடக்கும். என்ன மேம் நடக்கும்? என்னோட thyroid gland enlarge ஆகும் பசங்களா. My thyroid gland will swell and that condition is called as goiter. Okay, swelling of my thyroid gland due to deficiency of iodine in my diet is called goiter. Okay, இதே hypothyroidism during pregnancy. Okay, இதை பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருமே பேசணும். பிரெக்னெண்டா இருக்கும்போது பசங்களா all the hormones will be over. ஒரே மாதிரி இருக்காது ஹார்மோன்ஸ். ஓகே, மாத்தி மாத்தி இருக்கும். during pregnancy அம்மாக்கு வந்து hypothyroidism இருந்துச்சுன்னா, if the mother is having hypothyroidism, the developing baby வயித்துக்குள்ள இருக்க அந்த குழந்தைக்கு வந்து நிறைய affect ஆகும், and that is what we call it as cretinism. Okay, cretinism is for the child. அந்த அம்மாக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது, அந்த வயிற்றுல வரல அந்த எம்ப்ரியோக்கு தான் இந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகே, listen to this lines carefully. Hypothyroidism during pregnancy causes defective development and maturation of growing baby leading to stunted growth. ஓகே, அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து கரெக்டா இருக்காது. மென்டல் ரிட்டார்டேஷன், அந்த குழந்தையோட மென்டல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். லோ இன்டெலிஜென்ட் கோஷன், abnormal skin, deaf and mutism. ஓகே, அப்படின்னா என்ன? காது கேட்காது, வாய் பேச முடியாது. இதுதான் பசங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம கிரெட்டினிசம்னு சொல்றோம். பிரெக்னெண்டா இருக்க மதர்ஸ்ல ஹைப்போதைராய்டிசம் இருந்து அதை வந்து டாக்டர் வந்து அதை வந்து டயக்னைஸ் பண்ணாம கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்கன்னா this will happen. அதே கரெக்டா கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிசின்ஸ் கொடுத்து தைராய்டு லெவல்ஸ் நார்மலா இருந்துச்சுன்னா the baby will be completely normal பசங்களா. ஓகே, that is cretinism. ஓகே, இதே ஒரு அடல்ட் விமென்ல
என்னோட thyroid levels ரொம்ப குறைவா இருந்துச்சுனா in adult women hypothyroidism may cause menstrual cycle to become irregular. Okay, ஒரு 10 women எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 6 ல இருந்து 7 womenக்கு irregular menstrual cycle இருக்கு. அதுக்கான முக்கியமான ரீசன், எத்தனையோ ரீசன் இருக்கு, அதுக்கான முக்கியமான ரீசன் is your hypothyroidism. புரிஞ்சதா பசங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சதா? Now shall we continue with hyperthyroidism? So hypothyroidism la goiter irukku, cretinism irukku, adult women la irregular periods cause pannum. Okay, now we shall move on to hyperthyroidism. Okay, hyperthyroidism na enna? இப்போல நம்ம சொன்னோம் hyperthyroidism. Okay, it is when my thyroid hormones are secreted in greater quantity. இங்க பாருங்க, due to cancer of the thyroid gland, thyroid gland வந்து ஏதோ abnormal growth இருக்கு, cancer இருக்கு. Okay, the nodules of the thyroid gland, the rate of synthesis and secretion of the thyroid hormone is increased to abnormal high level, leading to a condition called hyperthyroidism. அத வந்து exophthalmic goiter ன்னு சொல்றோம். ஓகே, இல்லாட்டி அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, Graves disease. ஓகே, அவங்க நியூ NCERT-ல இத கொடுத்திருக்காங்க. So you need to remember this. Severe disfigurement of the face, mental retardation, they are severe fatigue, they are all the symptoms of your Graves disease. Okay, so this completes your thyroid, hyperthyroidism and hypothyroidism. இதுதான் பசங்களா உங்களோட thyroid gland. Okay, இது வந்து உங்களோட ventral view, இது வந்து உங்களோட dorsal view. Okay, you can see this connective tissue is called as isthmus. இத நாம என்னன்னு சொல்றோம்? isthmus ன்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நாம பார்க்க போறது parathyroid gland. மேம், parathyroid glandனா என்ன மேம்? It is a gland within a gland பசங்களா. இங்க பாக்குறீங்கல்ல 4 ஸ்ட்ரக்சர். ஓகே, அதனால தான் அத parathyroid ன்னு சொல்றோம். என்னோட thyroid gland குள்ள இருக்குறதுனால we call it as parathyroid gland. Okay, yes. Thyroid gland oda function என்னப்பா? ரொம்ப முக்கியமான விஷயம். 3 mark question. It plays an important role in the regulation of basal metabolic rate. Basal metabolic rate na enna pasangala? BMR. Okay, these hormone also support the process of RBC formation. And RBC formation enna solrom? Erythropoiesis ன்னு சொல்றோம். It is going to help in erythropoiesis. Okay, thyroid hormones control the metabolism of carbohydrates, proteins and fats. Okay, and it helps in maintenance of water and electrolyte balance. என்னோட water electrolyte balance யும் ரொம்ப ரொம்ப help பண்ணும் இந்த thyroid hormones. Okay, இந்த thyroid hormonesல T3 T4 தவிர இன்னொரு ஹார்மோன் இருக்கு, thyrocalcitonin. Okay, என்ன சொல்றாங்க? thyrocalcitonin. இந்த ஒரு calcitonin வச்சு I can tell its function. It is going to help in the metabolism of blood calcium level. அது எப்படி பண்ணும்ன்றத next slideல சொல்றேன். Okay, functions of thyroid hormone are very very important. BMR, erythropoiesis, metabolism of carbohydrate, protein and fat, maintenance of water and electrolyte balance. Okay, now we shall move on பசங்களா. இப்போ நம்ம பார்க்க போறது parathyroid gland. Parathyroid gland is present on the back side of the thyroid gland. நான் already சொல்லிட்டேன், one pair each in the 2 lobes. So மொத்தத்துக்கு you have 4 parathyroid gland or 2 pairs. Okay, the parathyroid gland produces a hormone called parathyroid hormone. இல்ல அத வந்து parathormone ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? parathormone ன்னு சொல்றோம். PTH, we call it as PTH. Okay, இந்த PTH என்ன மேம் பண்ணும்? எப்பெல்லாம் என்னோட உடம்புல blood calcium levels ரொம்ப கம்மியா இருக்கும். Okay, whenever my blood calcium levels are less, you have this PTH hormone that is going to increase my calcium levels. Okay, it is going to what பசங்களா? என்னோட calcium levels வந்து அதிகமாக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இது வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா hypercalcemic hormone ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்?
hypercalcemic hormone னு சொல்றோம். எப்படி மேம் அது என்ன மேஜிக்கா மேம் பாராதார்மோன் கால்சியம் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது? அது அப்படி கிடையாது பசங்களா. you know what it does a lot of hard work, okay, to increase my calcium levels in the blood. So what it is doing, it is going to act on the bones and stimulate the process of bone resorption. என்னோட போன்ஸ்ல கால்சியம் இருக்கு கரெக்ட்டா. சோ இந்த பாராதார்மோன் போய் என்னோட போனை போய் ஸ்டிமுலேட் பண்ணும் so that the calcium is reabsorbed. அததான் சொல்றோம் resorption ன்னு சொல்றோம். Okay, PTH also stimulates the reabsorption of calcium by the renal tubule. என்னோட nephronsல போய் it is going to stimulate so it can absorb a lot of calcium back. Okay, and increases the calcium absorption from the digested food. என்னோட digested foodல இருந்தும் calcium absorb பண்ண ரொம்ப உதவும். Okay, it is thus clear that PTH is a hypercalcemic hormone. It increases the calcium level. Okay, ma'am, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னீங்களே மேம், TCT, தைரோகால்சிட்டோனின். Okay, தைரோகால்சிட்டோனின் வந்து எப்பெல்லாம் என்னோட blood calcium levels அதிகமா இருக்கு கரெக்ட்டா, it is going to decrease my calcium level. So thyrocalcitonin is a hypocalcemic hormone பசங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம். It is going to decrease my calcium levels. So இந்த TCTயும் இந்த PTHயும் ரெண்டுமே சேர்ந்து என்னோட உடம்புல calcium levels ரெகுலேட் பண்ணும். They are antagonistic. Okay, antagonisticனா என்ன மேம்? antagonistic na enna oru hero oru villain. Okay, இப்போ PTH வந்து calcium levels increase பண்ணுது, என்னோட TCT வந்து என்னோட calcium levels குறைக்குது, right? So that is what they are actually doing. So we call it as antagonistic role. So by this we complete 5 important glands. Now we are moving on to thymus. Thymus எங்க மேம் இருக்கு? Thymus is a lobular structure located between the lungs, okay, behind the sternum on the ventral side of the aorta. எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் உங்களோட thymus. Okay, so the thymus ஓட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, it helps in the development of the immune system. இந்த thymus வந்து ஒரே ஒரு ஹார்மோன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹார்மோன் பேரு thymosin பசங்களா. Thymosin is the name of the hormone that is secreted by thymus. Okay, so thymosin play a major role in the differentiation of T lymphocyte. என்னோட T lymphocyte வந்து மெச்சூர் ஆகுறது எங்கன்னா, it is in my thymus. Okay, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, they help in cell mediated humoral immunity. இதெல்லாம் நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. You don't have to break your head. Okay, நீங்க வயசு ஆக ஒரு 50 வயசு 60 வயசு ஆக இந்த thymus வந்து அப்படியே சுருங்கிடும் பசங்களா. it will shrink, the size of the thymus decreases. அதனால தான் வயசு ஆக immunity வந்து குறையுது. Okay, the reason why older people are not so immune, அவங்களால ஏன் ஒரு சாதாரண காய்ச்சல் கூட தாங்க முடியலனா, because அவங்களோட thymus வந்து ஃபுல்லா degenerate ஆயிருக்கு. that is the only reason பசங்களா. Okay, now we will move on to the next one, adrenal gland. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த adrenal gland வந்து நான் suprarenal gland ன்னு சொல்றேன். என்ன gland ன்னு சொல்ற பசங்களா? suprarenal gland. ஏன் மேம் இத suprarenal gland ன்னு சொல்றீங்க? because if this is my kidney பசங்களா, என்னோட கிட்னிக்கு மேல சிச்சுவேட் ஆயிருக்கும். அதனால தான் இத suprarenal gland ன்னு சொல்றேன். this adrenal gland is divided into 2 regions பசங்களா. ஒன்னு வந்து the outer cortex and the inner medulla. நீங்க பாக்குறீங்கல்ல, the outer adrenal cortex, the inner adrenal medulla. Okay, ரொம்ப முக்கியமான விஷயம். and this entire adrenal gland is surrounded by a capsule. Okay, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது adrenal medulla. Okay, இந்த adrenal medulla என்ன மேம் ப்ரொடியூஸ் பண்ணும்? it produces 2 hormones பசங்களா. listen to me very carefully. it produces hormones called adrenaline or epinephrine. Okay, ரெண்டுமே ஒரே பேரு தான். or it produces noradrenaline or norepinephrine. adrenaline or epinephrine, noradrenaline or norepinephrine. ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டு ஹார்மோன்ஸையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா catecholamines. ஓகே, என்னன்னு சொல்றோம் பசங்களா? catecholamines ன்னு சொல்றோம். இந்த catecholamines வந்து we call it as
emergency hormone or hormones of flight or fight. Okay, என்ன மேம் பண்ணுது இந்த adrenaline noradrenaline? It is going to prepare your body for emergency situation. Okay, emergency situation na enna, ஒரு அடிபடுது, ஒரு பேட் நியூஸ் கேக்குறீங்க, இல்ல ரொம்ப எக்ஸைட் ஆவறீங்க, அளவுக்கு மீறின சந்தோஷம், அளவுக்கு மீறின துக்கம், they are all emergency situation according to your body. Okay, என்ன மேம் பண்ணோம்? What it does, these hormones increases the alertness, pupillary dilation. உங்களுக்கு வந்து ஏதாவது ஷாக் ஆச்சுன்னா, இந்த படத்துலலாம் காமிக்கிறாங்களா, ஷாக் ஆச்சுன்னா அப்படியே வந்து டைலேட் ஆயிடும் pupil. கரெக்டா? Pupil is your eyes. Okay, the pupil will dilate. Piloerection. Okay, goosebumps. Goosebumps வராங்களா பசங்களா? அந்த hairs எல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஆகும். That is what we call it as piloerection. Sweating, it causes profused sweating. Okay, both the hormone increase the heartbeat, the strength of the heart contraction and the rate of respiration. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த adrenaline வந்து என்னோட பாடியை வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். It causes increase in heartbeat, increase in blood pressure, அதெல்லாம் பண்ணும். இப்போ என்னோட பாடி எப்படினாலும் ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வரணும், ரைட்? அப்போ வந்து இந்த noradrenaline, it will help in bringing back the body to the normal situation. Okay, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, fight or flight. நம்மனால எவ்வளோ முடியுதோ, என்னோட பாடியால எவ்வளோ முடியுதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ணும். அதால ஒண்ணுமே பண்ண முடியாட்டி they fall unconscious. நீங்க பார்த்துருக்கீங்களா, ஏதாச்சும் ஒரு ரொம்ப மூவிலையும் காமிச்சிருப்பாங்க, ரியல் லைஃப்லையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம், ஷாக்கிங் நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னா சடனாக மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. வை? பிகாஸ் யுவர் பாடி என்டர்ஸ் அ ஃப்ளைட் மோட். இப்போ நீங்கள் மொபைலில் ஃப்ளைட் மோடில் போட்டால் ஏதாச்சும் கால்ஸ் போகுமா? கிடையாது. தட் டசன்ட் மீன் த மொபைல் இஸ் நாட் ஒர்க்கிங். த சேம் திங் இஸ் ஹியர். ஓகே, அதை தவிர catecholamines stimulate the breakdown of glycogen, resulting in an increased concentration of glucose in the blood. கண்டிப்பா இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ நம்ம உடம்புல இருக்க stored glucose, that is glycogen, is broken down into glucose, thereby providing the food that the body needs. Okay, in addition they also stimulate the breakdown of lipids and proteins. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா. Yes, now we will move on to adrenal cortex. Okay, in the adrenal cortex la மூணு region இருக்கு. Okay, let's go from outer to inner. One is zona glomerulosa. Okay, then you have fasciculata, zona fasciculata, then you have zona reticularis. Okay, so இது வந்து outer layer. Okay, இது வந்து middle layer, இது வந்து inner layer. We are talking about the adrenal cortex. Okay, in the adrenal cortex வந்து சில ஹார்மோன் சிந்தசைஸ் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் பேரு corticoids. என்ன சொல்றோம் அதோட பேரு? cortex corticoids அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, the cortex synthesizes hormones called corticoids. Okay, இந்த corticoids வந்து மூணு விதமான corticoids இருக்கு. ஒன்னு வந்து glucocorticoids. Okay, இன்னொன்னு வந்து mineralocorticoids. Okay, அடுத்தது வந்து androgenic corticoids. Okay, androgenic or sex corticoids. Okay, these are the three important types of corticoids that is produced by your adrenal cortex. Okay, ma'am, இந்த glucocorticoids என்ன ma'am பண்ணும்? ரொம்ப simple பசங்களா. They are going to help in the metabolism of glucose or carbohydrates. Okay, so இத வந்து இதுல முக்கியமான ஒரு glucocorticoid இருக்கு. அது பேரு cortisol. Okay, cortisol is a very very important glucocorticoid. Okay, நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். Corticoids which regulate the balance of water and electrolyte are called mineralocorticoid. So mineralocorticoid என்ன பண்ணுது? Water and electrolyte balance வந்து maintain பண்ணுது. Okay, example என்ன பசங்களா? ஒரு இம்பார்ட்டன்டான mineralocorticoid வந்து aldosterone. So aldosterone is a very very important mineralocorticoid. Okay, and then you have your androgenic or sex corticoid. அத பத்தி நம்ம லாஸ்டா பேசலாம். இப்போ முதல்ல let's try to understand glucocorticoid.
Glucocorticoid stimulate gluconeogenesis. என்ன மேம் gluconeogenesis na enna ma'am? It's the synthesis of carbohydrates from non-carbohydrates. Okay, amino acids la irundhu fats la irundhu new carbohydrates synthesize பண்றதா gluconeogenesis. அடுத்தது lipolysis. It's the breakdown of lipid. Okay, then you have proteolysis. It's the breakdown of protein. Okay, lysis na breakdown, genesis na synthesis. Okay, and inhibit the cellular uptake and utilization of amino acid. Cortisol is also involved in maintaining the cardiovascular system. My heart function, my lung function is also maintained by cortisol. நம்ம உடம்புல எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கோ உங்க cortisol levelsம் ரொம்ப அதிகமா இருக்கும் பசங்களா. Okay, they produce anti-inflammatory reaction and suppress the immune response. Cortisol oda function ரொம்ப முக்கியமானது. Okay, and they are going to stimulate RBC production. உங்க thyroid hormone and also your cortisol helps in RBC production. Okay, these are the functions of cortisol. அடுத்தது aldosterone பத்தி பாப்போம். Aldosterone acts mainly on the renal tubules. Renal tubules na enna ma'am? PCT, DCT, that's what we call it as renal tubule, and stimulates the reabsorption of sodium and water. Sodium and water will be reabsorbed, whereas potassium and phosphate will be excreted out. Okay, the aldosterone helps in maintenance of electrolytes, maintenance of body fluid volume, osmotic pressure and blood pressure. ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, function of aldosterone, function of cortisol. Okay, very small amount of androgenic steroid are secreted by the adrenal cortex, which play a very important role in the growth of the axial hair, pubic hair and facial hair during puberty. That is a function of your androgenic or sex corticoid. Okay, mudichachi adrenal cortex, adrenal medulla. Adrenal medulla la 2 hormone, adrenal cortex la 3 hormone. Mineralocorticoid, glucocorticoid, androgenic or sex corticoid. Okay, yes. Now let's move on to pancreas. Okay, இதுதான் பசங்களா உங்க pancreas ஓட picture. So pancreas வந்து நம்ம முதல்ல we call it as a heterocrine gland. என்னன்னு சொல்றோம் பசங்களா? heterocrine gland ன்னு சொல்றோம். ஏன் மேம் இத வந்து heterocrine gland ன்னு சொல்றீங்க? ஏனா இதுல வந்து ரெண்டு விதமான glands இருக்கு. ஒன்னு வந்து endocrine, இன்னொன்னு வந்து exocrine. Okay, exocrine is the one which will produce pancreatic juice. That pancreatic juice will help in digestion. நீங்க படிச்சிருப்பீங்க 10th standardல. Okay, இந்த endocrine part வந்து நம்ம என்ன சொல்றோம்னா islets of Langerhans ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? islets of Langerhans ன்னு சொல்றோம். அதே என்னோட exocrine part வந்து acinar cells ன்னு சொல்றோம். So that is why we call pancreas as an endocrine and exocrine gland, mixed gland, dual gland, நிறைய விதமான gland ன்னு சொல்லலாம். Okay, now let's talk about this islets of Langerhans. Okay, this islets of Langerhans is consisting of ரெண்டு விதமான செல் இருக்கு பசங்களா. ரெண்டு விதமான செல் இருக்கு. ஒன்னு வந்து ஆல்பா செல், இன்னொன்னு வந்து பீட்டா செல். ஆல்பா செல் ஒன்னு, பீட்டா செல் ஒன்னு. Okay, alpha cell produces one hormone called glucagon. அது glycogen இல்ல, glucagon. Okay, beta cell produces one hormone called insulin. Okay, இது ரெண்டுமே என்ன மேம் பண்ணுது? Both of these helps in maintaining glucose homeostasis. மேம் ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன மேம்? குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து என்னோட உடம்புல மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெண்டு ஹார்மோன் வந்து குளூகேகான் அண்ட் இன்சுலின் பசங்களா. இது ஒன்று புரிஞ்சதுன்னா we can go ahead. ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, let's now try to understand glucagon function first. அதுக்கப்புறம் இன்சுலினோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். Okay, so glucagon is a peptide hormone. Peptide hormone na enna ma'am? அது ஒரு protein hormone பசங்களா, and plays an important role in maintaining the normal blood glucose level. Glucagon mainly acts on the liver cells. Okay, so glucagon enna பண்ணுது பசங்களா?
எல்லாமே இப்படி ஃப்ளோ சார்ட்ல எழுதிக்கோங்க, உங்க டெக்ஸ்ட் புக்ல இடம் இருக்கு. ஸோ ஃப்ளோ சார்ட்ல எழுதிக்கோங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் பேஜஸ் டுகெதர். ஸோ glucagon acts on hepatocytes. Hepatocytes na enna ma'am? Liver cells. Okay, and stimulates glycogeneolysis. Enna panna podhu? It is going to help in the breakdown of glycogeneolysis. Abdina enna ma'am? It is going to break down glycogen into glucose pasangla, and this glucose is released into the blood. Okay, glycogen என்றது ஒரு polysaccharide, அது ஒரு பெரிய sugar molecule. glucose என்றது ஒரு monosaccharide. எப்பெல்லாம் என் உடம்புல வந்து the blood sugar level is low, okay, என்னோட blood sugar level கம்மியா இருக்கோ அப்போ வந்து என்னோட alpha cells will produce glucagon. These glucagon acts on hepatocytes. In the hepatocytes, liver la da glycogen store ஆயிருக்கு. Okay, the glycogen will be broken down into glucose. Okay, since it is increasing my sugar level, இது வந்து என்ன பண்ணுது, என்னோட sugar level shoot up பண்ணுது, increase பண்ணுது. அதனால நான் glucagon வந்து என்னன்னு சொல்றேன்னா, I call it as a hyperglycemic hormone. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். It's going to basically increase my cellular glucose uptake and utilization. Hence, glucagon is called hyperglycemic hormone. Difference between insulin and your glucagon. ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது, let's talk about your insulin. Okay, insulin ஒரு peptide hormone தான் பசங்களா. Okay, which plays an important role in the regulation of glucose homeostasis. So insulin எப்போ synthesize பண்ணப்படும்னா, என்னோட blood sugar level அதிகமா இருக்கும்போது, whenever my blood sugar levels are high, okay, insulin acts on hepatocytes. Okay, hepatocytes and adipocytes. Adipocytes na enna ma'am? They are fat storing tissues which are present below my skin. Okay, and enhances the cellular glucose uptake and utilization. என்ன பண்ணோம், என்னோட bloodல இருக்க sugar, என்னோட bloodல இருக்க sugar will be absorbed by the cells. As a result, there is a rapid movement of glucose from the blood into the hepatocyte and adipocyte. Okay, it is going to decrease, my sugar level. So என்ன ஆகும்னா, என்னோட glucose இருக்குல்ல, என்னோட glucose வந்து hepatocytes குள்ள போய் the glucose will be converted into glycogen. உல்டா அவ்வளவுதான். Okay, since this is decreasing, listen to me very carefully, since this is shooting down my glucose level, we call this as a hypoglycemic hormone. இது நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா, hypoglycemic hormone னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். It converts glucose to glycogen. அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். That is called glycogenesis. Okay, in the target cell. So very very important. இப்போ prolonged hyperglycemia. Okay, we'll talk about the most என்ன சொல்றது, common metabolic disorder, diabetic mellitus. Okay, so இந்த diabetes mellitus ன்றது என்னன்னு பாப்போம். Diabetes mellitus. Okay, prolonged hyperglycemia. Hyperglycemia na enna, high sugar level. Okay, usually sugar level வந்து 80 to 120 mg per dl தான் இருக்கணும். Okay, இதுக்கு மேல if it is more than this one value, okay, that is what we call it as this is normal sugar level. Okay, that is what we call it as hyperglycemia. ஏன் மேம் இந்த hyperglycemia வருது? Because this hyperglycemia is due to hyposecretion of glucose. என்னோட glucose வந்து glucose இல்ல insulin. Okay, என்னோட insulin வந்து ரொம்ப குறைவா synthesize பண்ணப்பட்டாதான் எனக்கு வந்து இந்த hyposecretion நடக்கும். That's when the person gets diabetic mellitus. Okay, what are the symptoms of diabetic mellitus? உங்களுக்கு வந்து frequent urination இருக்கும். Okay, and you will have glycosuria.
glucose, urea. ஏன்னா அவங்க bloodல அந்த sugar levels அதிகமா இருக்கும். So urine sugar levels அதிகமா இருக்கும். Ketonuria. Okay, they will feel hungry, they will feel thirsty. They are all the symptoms of diabetic mellitus. Okay, and it is treated with insulin therapy. Insulin injections கொடுத்து இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, so this is very very important பசங்களா. hyperglycemic hormone, hypoglycemic hormone. Okay, glucagon and insulin, very very important. So now let's move on. Testis. A pair of testes is present in the scrotal sac. Testis perform dual function. It's a primary sex organ. அதை தவிர அது ஒரு endocrine glandுமே கூட. Okay, testis is composed of seminiferous tubule and interstitial cells. Okay, இந்த interstitial cellல Leydig cell ன்னு ஒரு செல் இருக்கு. Okay, testisல ரெண்டு விதமான செல் இருக்கு. ஒன்னு வந்து seminiferous tubule. Okay, இன்னொன்று வந்து your Leydig cell. Okay, in the seminiferous tubule தான் spermatogenesis நடக்கும். It is here where your spermatogenesis happens. Okay, spermatogenesis takes place here. Okay, your Leydig cell produces one very very important hormone called androgen. அந்த androgenலே ரொம்ப ரொம்ப முக்கியமான androgen என்னன்னா testosterone. Okay, so testosterone is a very very important androgen. Androgen regulate the development, maturation and function of the male accessory sex organs like epididymis, vas deferens, okay, seminal vesicle, prostate gland, urethra. அதோட டெவலப்மெண்ட்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். These hormones stimulates muscular growth, male characteristics, okay, growth of facial, axillary hair, aggressiveness, low pitch voice. Okay, ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாய்ஸ்க்கு வந்து வாய்ஸ் மாறும். And the reason is because of this hormone. Okay, it plays a very very important role in spermatogenesis. Okay, what is spermatogenesis? It's the production of sperms. Androgen act on the central nervous system and influence the male sexual behavior. These hormones produce anabolic effects on protein and carbohydrate metabolism. ஒரு லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்களா. Okay, now we will move on to the last endocrine gland, ovary. So ovary is a dual gland. It is a dual organ. It is a male, it's a female gonad as well as it's a very very important endocrine gland பசங்களா. So ovaryல வந்து ரெண்டு விதமான follicles இருக்கு. Okay, ஒன்னு வந்து the mature Graafian follicle. Okay, என்ன சொல்றாங்க? Graafian follicle ன்னு சொல்றோம். All the follicles, and the next one is corpus luteum. Okay, ma'am, Graafian follicle na enna ma'am? It is a mature follicle pasangla. Ovary is composed of ovarian follicle and stromal tissue. Okay, the estrogen is synthesized mainly by the ovarian follicle. So the Graafian follicle will produce a hormone called estrogen. Ma'am, corpus luteum na enna ma'am? Once the ovulation is done, the empty Graafian follicle is called corpus luteum pasangla. Corpus luteum produces one hormone called progesterone. So enna hormone pasangla adu peru progesterone ன்னு சொல்றோம். Estrogen and progesterone கான difference ரொம்ப ரொம்ப முக்கியமான question. So you have estrogen, they produce a wide range of actions such as stimulation of growth and activities of female secondary sex organ, development of growing ovarian follicles, appearance of female secondary sex characters, mammary gland development. Estrogen also regulate female sexual behavior. இந்த progesterone வந்து நம்ம என்ன ஹார்மோன் ன்னு சொல்றோம்னா pregnancy hormone ன்னு சொல்றோம். We call it as pregnancy hormone because it is a very very important hormone that will be high throughout the pregnancy. It supports pregnancy. It acts on the mammary gland and stimulates the formation of alveoli and help in the secretion of milk. ஒரு லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்களா. Okay, now this completes the main endocrine glands. அதை தவிர you have heart, kidney and GIT, gastrointestinal tract, acting as endocrine gland. அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். So let's start first with heart.
okay ma'am enna ma'am heart endocrine gland ma'am heart pumping organ தானா ma'am இல்ல பசங்களா ஹார்ட்ல ஒரே ஒரு ஹார்மோன் வந்து சிந்தசைஸ் பண்ணப்படுது the name of the hormone is ANF ANF னா என்ன ma'am atrial the atria I think all of you know the upper two chambers are called auricle the lower two chambers are called ventricle okay the atrial natriuretic factor okay the atrial natriuretic factor enna pasangala pannom it is going to decrease my blood pressure so eppalla enoda blood pressure vandu adhigama irukko this atrial natriuretic factor is going to cause decrease in blood pressure எப்படி மேம் blood pressure அது எப்படி மேம் decrease பண்ணோம் magic பண்ணோமா மேம் magic எல்லாம் பண்ணாத பசங்களா listen to me very very carefully இதுதான் ஒரு நார்மலான blood vessel okay so இந்த நார்மலான blood vesselல எப்போ blood pressure அதிகமாகும்னா இந்த blood vessel வந்து constrict ஆகும்போது அத நாம என்ன சொல்லுவோம் vasoconstriction so whenever there is vasoconstriction the blood pressure is going to increase okay இப்படி blood pressure increase ஆகும்போது you have your ANF coming into help okay it is going to dilate my blood vessel என்னோட blood vessel வந்து நல்லா dilate ஆகும் அத நாம என்ன சொல்றோம்னா vasodilation ன்னு சொல்றோம் the vasodilation is going to decrease my blood pressure ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் okay try to understand vasoconstriction increases bp vasodilation decreases bp very very important so that completes heart okay இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா kidney பார்க்க போறோம் okay one second yes so in the kidney la you have nephrons correct nephrons are the structural and functional unit of kidney இந்த nephrons la ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு juxtaglomerular cells in a juxtaglomerular apparatus ன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த juxtaglomerular apparatus produces a hormone called erythropoietin ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த erythropoietin என்ன பண்ணும்னா it is going to stimulate erythropoiesis okay very very important okay இப்போ kidney முடிச்சிட்டோம் அடுத்து நாம பார்க்க போறது erythropoiesis னா என்ன it's a production of RBC எங்க நடக்கும் என்னோட red bone marrow ல நடக்கும் okay the next one we are going to discuss is GIT gastrointestinal tract okay என்னோட gastrointestinal tract is starting from mouth till the anus okay so what are the hormones the first one you have is gastrin okay அடுத்து என்ன secretin okay then you have GIP gastric inhibitory peptide அதுக்கப்புறம் you have cholecystokinin okay cholecystokinin okay இது ஒருவரோட ஃபங்க்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈஸியா 4 மார்க்குக்கான கேள்வி ஓகே இப்போ இந்த gastrin என்ன மேம் பண்ணும் gastrin acts on the gastric gland மேம் இந்த gastric gland எங்க மேம் இருக்கு என்னோட ஸ்டொமக்ல இருக்கு பசங்களா it acts on the stomach gastric gland in the stomach and it is going to stimulate the secretion of HCl and pepsinogen okay என்னென்ன secrete பண்ணோம் HCl and pepsinogen okay next one you have secretin secretin enna ma'am panno acts on the exocrine pancreas and stimulates the secretion of water and bicarbonate ion so secretin enna pannudhu enoda exocrine pancreas vandu stimulate pannudhu edukaga it is going to secrete water and bicarbonate ion HCO3 minus ion very very important okay then you have gastric inhibitory peptide இது ரொம்ப ஈஸி it is going to inhibit எப்பல்லாம் என்னோட gastric secretion அதிகமா இருக்கோ it is going to inhibit my gastric secretion and motility okay இது என்ன பண்ணுது inhibit gastric secretion and motility ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் okay now let's see what is the CCK doing cholecystokinin it acts on both pancreas
pancreas and gallbladder. Ma'am, gallbladder எங்கேயோ படிச்சிருக்கேன் மேம், சடனா ஞாபகம் விட மாட்டேங்குது மேம். Gallbladder is a place where your bile juice is stored. Okay, bile யார் மேம் ப்ரொடியூஸ் பண்றா? liver. Okay, so this is going to stimulate both my pancreas, okay, and gallbladder. Okay, what they are going to do? The pancreas will release pancreatic juice and gallbladder will release bile juice. Pancreas will release what pasangla? Pancreatic juice. Okay, and gallbladder will release what pasangla? It is going to release bile. Romba mukkiyam. இதை தவிர there are several non-endocrine tissues. They secrete hormones called growth factors. Okay, so this is about your entire GIT, gastrin, secretin, GIP, cholecystokinin. Okay, now let's move on to the other part, mechanism of hormone action. It's the last part of this chapter. So idla nama enna paaka porona, or hormone eppadi act agudhu, different types of hormone adella dhaan paaka porom. Indha hormone na sonna mari modale sonna mari they are intercellular messengers pasangla. Okay, and our message na send பண்ணுது. Okay, so imagine this is an endocrine cell. Okay, this endocrine cell is producing a hormone. This is a target cell, right? The target cell அது எங்க போய் bind ஆகும்? It goes and binds to a receptor. Okay, இது என்ன பசங்களா? இது ஒரு endocrine cell. Okay, இது என்ன பசங்களா? இது ஒரு hormone or a signal. Okay, இது என்ன பசங்களா? This is a target cell. So it goes and binds to its constituent hormone receptor complex. So இந்த hormone receptor complex தான் என்னோட செல்லை வந்து activate பண்ண போகுது. Okay, the hormone receptor complex leads to certain biochemical changes in the cell, target tissue metabolism, and hence the physiological function are regulated by hormones. Okay, based on the chemical nature, என்னோட ஹார்மோன் எப்படிப்பட்டது, அது ஒரு லிப்பிடா, அது ஒரு புரோட்டீனா, அது ஒரு டிரைவேட்டிவா, அதை பேஸ் பண்ணி 4 விதமான ஹார்மோன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பெப்டைட், பாலிபெப்டைட், புரோட்டீன் ஹார்மோன், புரோட்டீன்ஸ், glucagon, insulin, pituitary hormone, hypothalamic hormone, அவங்கெல்லாம் இந்த பெப்டைட் ஹார்மோன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். Then you have steroids, cortisol, testosterone, progesterone, they are all examples for steroids. Then you have iodothyronin, your thyroid hormones. Okay, then you have your amino acid derivative, example is your epinephrine. Okay, இதுவும் ஒரு முக்கியமான 5 mark question. Okay, இப்போ இந்த receptors வந்து ரெண்டு விதமா இருக்கலாம் பசங்களா. The receptors can be of 2 types. Okay, one is your intracellular receptor, other is a cell surface receptor. அதை பத்தி நம்ம கிளியரா பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுத்திருக்காங்க. Hormones which react with membrane bound receptor normally do not enter the target cell. Okay, இப்போ ஒரு protein இருக்கு பசங்களா, protein hormone ன்னு வெச்சுக்கோங்க. Okay, the protein hormone cannot cross my lipid bilayer, right? This is my lipid bilayer. ஏனா இங்க வந்து it is hydrophobic, whereas my protein is hydrophilic, correct? So அதுக்கான receptor வந்து என்னோட membrane மேலேயே இருக்கும். They do not enter the target cell. See how beautiful it is. இந்த ஹார்மோன் வந்து செல்லுக்குள்ள வராமே, okay, செல் வெளியே இருந்துட்டே it is going to control my entire cell. That's the beauty. They do not enter the target cell but generate second messenger. Okay, ஒரு messenger அனுப்புறாங்க, ஒரு messenger generate பண்றாங்க. அந்த messenger பேர் என்னன்னா cyclic AMP, IP3 and calcium, which in turn regulate the cellular metabolism. அவங்க வந்து நம்மளோட செல்ஸோட metabolism change பண்ணுவாங்க. Hormones which interact with the intracellular receptor, சில hormones, okay, like your steroid hormones ன்னு வெச்சுக்கோங்க, இந்த iodothyronin எல்லாம் இருக்குல்ல, they can cross the lipid bilayer. so அவங்களுக்கான receptor வந்து செல்லுக்குள்ள இருக்கும், அதனால அவங்க வந்து intracellular receptors ன்னு சொல்றோம். The receptors, if they are inside the cell, we call it as intracellular receptor. They mostly regulate gene expression or chromosome function by the interaction of the hormone receptor complex with the genome. எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. I will show you. I have the picture. I will show you. Okay, இங்க பாருங்க பசங்களா, இதுதான் மொத விஷயம். Okay, this hormone
is FSH. It is a protein hormone. Okay, the protein is hydrophilic. Okay, எப்படிப்பட்ட ஒரு molecule அது hydrophilic. So அதனால என்னோட membrane cross பண்ண முடியாது. So it is binding to a cell surface receptor. So where does it bind பசங்களா? It binds to a cell surface. இல்லாட்டி அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா membrane bound receptor ன்னு சொல்றோம். Okay, once they bind, there is a secondary messenger that is produced within. Okay, so generation of cyclic AMP, biochemical response is happening, and you have the physiological response that happens. Okay, செல்லுக்குள்ள வராமையே என்னோட ஹார்மோன் வெளியே இருந்தே அதோட ஃபங்க்ஷனை பண்ணுது. So this is what we call it as cell surface hormone receptor complexes. Okay, now இங்க பாருங்க ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன்ன்றது எப்படிப்பட்ட ஹார்மோன்? சொல்லுங்க பசங்களா, ஈஸ்ட்ரோஜன் எப்படிப்பட்ட ஹார்மோன்? அது ஒரு ஹைட்ரோபோபிக் ஹார்மோன். ஓகே, ஸோ அது ஈஸியா என்னோட லிபிட் பைலேயரை கிராஸ் பண்ணி ஏன் என்னோட நியூக்ளியஸ்குள்ளேயே வருது. என்னோட ரிசெப்டார் வந்து நியூக்ளியஸ்ல இருக்கு. இப்போ இந்த ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் இந்த பிளாக் கலரா தெரியுதுல, இது வந்து ரிசெப்டார். கிரீன் கலரா இருக்குல்ல, அது வந்து ஹார்மோன். Now this hormone receptor complex directly interacts with my genome and brings about the physiological response. Okay, that's all you guys need to remember. Membrane bound receptors and cell surface receptors. Okay, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கூடிய விஷயம். Okay, so that completes this entire chapter. இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா thyroid gland, pituitary gland, mechanism of hormone action, then this insulin, glucagon, TCT, parathormone, அந்த மாதிரியான differences கண்டிப்பா கேட்கலாம். Okay, I hope you guys have understood this chapter. It's the most interesting chapter pasangla in the entire class level. You tend to understand what's actually happening inside your body, and also don't forget to understand the disorders matrum marandiradinga. If you have learned something from this video, do like, share, and don't forget to leave a comment. Thank you so much. So we will come up with more human physiology videos just for all of you guys. Thank you so much.